ஷேய் சூரியன் பேசுகிறேன்ப்பா, முனியப்பன் பேசுகிறேன். 2 பேர் கணக்கு. 7 அடி சனி அந்த தென்பகுதியில் நாங்கோலிச்சாலை ரோட்டில் பவராக ஏற்றிட்டேன். பவர் ரோட்லேயே பார்க்கான், தென்பகுதியில் ரோட்லேயே பார்க்கான். எல்லா அரசியல்வாதி பலாயிரம் கோடி கைலாசத்தில் சேட்டை பண்ணவன், போனவன், வந்தவன் எல்லாத்தையும் ஏற்று பார்த்து குடும்பம் அக்கக்கா பிரித்து எடுத்து போடுவோம்ட்டான். சந்தோஷம்ட்டான். காலை வச்சு மிதித்து தென்பகுதியில் போனவன், வந்தவன். இப்போ இந்த காப்பு கட்டினவனை ஒரு கை பார்க்கணுமாப்பா. ஆட்டத்தில் இருக்கா கண்டார வழிப்பா, ஆட்டத்தில் இருக்காள. முனியப்பன் பேரம்பா ஆட்டத்தில் இருக்கா. சிரிக்குமாவா இவா. இந்த காப்பு கட்டினவன் 2வது கணக்கில் எம்எல்ஏ, ராஜபாளையம் தொகுதி எம்எல்ஏ 2, கவர்மெண்ட் லாயர் 1, 3. இது பூரா கொல்ல கூட்டமாக உட்கார்ந்து தான் இந்த வேலையில். இப்போ தான்ப்பா ரிசல்ட்டே வெளியே வருது. உனக்கு தெரியும் இவன் எப்படி இடிப்பான், எப்படி சேட்டை பண்ணுவான், எப்படி இந்த செம்மத்தில் என் பிள்ளைய அலக்கழிப்பாங்கிற கணக்கு உனக்கு தெரியும், உன் மௌனுக்கும் தெரியாது. ஆனால் நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது எங்கன என்னென்ன கணக்கில் ஓட்டு தான் ஆட்டு தான் பார்க்க பார்த்தா இவனுக்கு பூரா உட்காந்து சென்னை மெட்ராஸ்லேருந்து இங்கே வரைக்கும் உட்காந்து தான் கதையை பண்ணி தான் உள்ள 2 சிலை அடிச்சிருக்கான். அடுத்தாப்புல அது 2 சிலை அந்த மன்னராட்சி உரிமை அவனை இடிச்சு போட்டு அது நமக்கு தேவையில்லை. விளக்கும் சிவலிங்கம் கொடி இந்த கண்டார் ஒளிமை தான் உட்காந்து ஆட்டியிருக்காங்க. ஆனால் அவன் குடும்பம் அக்கக்கா ஃபுல்லாக பேரம்பேத்தி இருக்கக்கூடாது. எம்எல்ஏ வீட்டுக்கு எப்படி விளக்கு இடிச்சு உட்காந்து ஆட்டினானா? ஏண்டா முட்டா குயிமேன, உனக்குலாம் அறிவில்லையாடா? ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி ஏண்டா இல்லை எம்எல்ஏ அறிவில்லையா? விளக்கு அவன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை நீ இருக்கிற தலைன்னு உனக்க. இப்போ இவனை சேர்த்தம் கோர்த்துக்கிட்டு அலைதான், கோர்த்துக்கிட்டு எல்லாம் இல்லை. 7 அடி சனி ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் தலபாயபுரம் செட்டியார்பட்டி முகூர் சேத்தூர் நடக்கலன்னு நினைக்காத. சனி பார்வை எல்லாம் உட்காந்துருச்சு, ஆட்டி எடுத்து போடுவோம். ஏற்கனவே நொறுங்கி போகுது தொழில் பூரா. இன்னும் மண்ணை கவ்வை விட்டுருவான். 7 அடி சனி கவ்வுடா கண்டார் வழிமண்ணே. ஒழுங்கா போ. உனக்கு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கல. அவ்வளோ சேட்டை அவன் பையன் அங்கே நடுவில் போய் பார்த்தானா விளக்கு சிவலிங்கம் கொடியை இடிச்சு போட்டானே. கண்டார வழிமேனே வைவான் பஸ்ஸை வஞ்சிக்கிட்டே போவான். இடிச்சு போட்டானே. இவன் ஆத்தா விட்டு இடமா இல்லை அவன் அப்பா விட்டு இடமான்னு கேட்பான். இவனுங்களுக்கு வழியே அப்படின்னு ஒப்பண்டை அங்கேருந்தே கேட்பான். அவனால் சாம்பலாக்க வேண்டிய சாம்பலாக்கக்கூடாது. கை கால் வராமல் அவன் பேண்டு மோண்டு தன்னோட உழைப்பி தின்னு கிடக்கணும் அப்படின்னு கேட்பான். பொர்றா தகப்பண்டா நீ கேட்கணும்டா, அதுக்கு தக்க தண்டனை நான் கொடுப்போம்டா பொர்றா அப்படின்னு சொன்ன விட்டு கம்முன்னு போவான். அவன் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டானாங்க. சிவலிங்கம் கொடியும் விளக்கு இடிச்சிட்டானே கண்டாவளியுமே. அவன் வீடு வாசல் இடித்து நாசமாக போகணுமுங்கிற கணக்கு கேள்வி கேட்பான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுவாங்கடா முட்டா கூதி மனைடா. உனக்கு வீடு வாசல் கெட்டி நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட நாக்க உள்ளே விட்டு நக்குவேன். நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமாடா? இல்லை முனியப்பன் போட்ட கணக்கு தப்பாது, அதையும் புரிஞ்சுக்கோ. தூக்கி போட்டு எத்தி போடுவோம். ஒழுங்கா போ. முக்கால் சத்தியம்.